எவ்வளோ வெல் க்ரோத் கண்ட்ரியாக இருந்தாலும் அங்கங்கே இந்த சின்ன சின்ன விவசாயிகளோட கடையை பார்த்தா தாங்க ஒரு சந்தோஷமே. என்னதான் சூப்பர் மார்க்கெட்டில் போய் நம்ம வாங்கினாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன பாட்டிங்க அக்காங்கெல்லாம் குட்டி குட்டியாக வச்சுருப்பாங்க. அவங்களோட பிரதான வேலையே என்ன அப்படின்னா, இந்த மாதிரி டெய்லி அவங்க தோட்டத்தில் விளைஞ்சதை எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி சின்ன கடை போட்டிருப்பாங்க. விலையும் கண்டிப்பாக சூப்பர் மார்க்கெட்டை விட கம்மியாக இருக்கும். அண்ட் அதை விட ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இன்றைக்கி நான் இங்கே பார்த்ததுலே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் மரவள்ளி கிழங்கு. பிகாஸ் மரவள்ளி கிழங்கு வந்து இது வரலும் வந்து நாங்கள் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு தான் கிடைக்கும். அதுவும் எப்போயாவது தான் கிடைக்கும் சீசனுக்கு. ஆனால் இந்த கடையில் கண்ணு முன்னாடியே வச்சுருந்தாங்க. ரொம்பவே ஹாப்பி. அண்ட் தென் பச்சை மிளகாய் இவங்க ஊரில் காரமே இருக்காதுங்க. அது சும்மா ஒரு கலருக்காக தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி அந்த பச்சை மிளகாய் நல்லா ஸ்பைஸியாக இருந்துச்சு. ஸோ அதையும் எடுத்தாச்சு. அப்புறம் பயிறு, அந்த தட்டைப்பயிறு, அந்த குட்டி குட்டி பயிரெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் டேரெக்டாக விளைஞ்சதை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க.